வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம பன்னீர் புர்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதம், ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, பூரி, சப்பாத்தி, நான் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் அந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இதுமாதிரி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேவையான பொருட்கள்: அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, மல்லி இலை கொஞ்சம், 200 கிராம் பன்னீர், வத்தல் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். கடாய் எடுத்துகிட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் சோம்பு சேர்த்துடலாம். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு விழுது நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தக்காளி உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிடலாம். இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோன்னா தக்காளி வந்து ரொம்ப குயிக்காக ஃப்ரை ஆயிரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் வத்தல் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா சேர்த்துடலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா இதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம பன்னீர் சேர்த்துடலாம். பன்னீரை இந்த மாதிரி நம்ம துருவி சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக கேரட் பீட்ரூட்லாம் துருவோம்ல, அதிலே நம்ம துருவிடலாம். துருவிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம முட்டை பொடி மாஸ்லாம் பண்ணுற மாதிரி தான் இந்த பன்னீர் பொடி மாஸ். இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா அந்த பன்னீர்லாம் உதிரியாக வரட்டும், அது வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். பன்னீர் நல்லா குக் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பன்னீர் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான பன்னீர் புர்ஜி ரெடி. இதை நம்ம சாதம், பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் அதுக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். பூரி, சப்பாத்தி, நான் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இதே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டன்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலுடைய புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.